அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் 44 பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்படலை. நாம் ஒவ்வொருவராக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. சரி, இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் எத்தனை பேரை பார்த்துருக்குறோம்? 2 பேரை பார்த்துருக்குறோம். ஒன்று காயினுடைய மனைவி, இன்னொன்று யார்? லோத்துடைய மனைவியை குறித்து பார்த்துருக்குறோம். இன்றைக்கு போர்த்திபாருடைய மனைவியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய பெயரும் வேதாகமத்தில் சொல்லப்படலை. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகமாக இருங்க. 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். திரும்ப வாசிங்கம்மா. அந்த மீதியானியர் கவனிக்கலாம். யோசேப்பை யார் விலை கொடுத்து 20 வெள்ளி காசுக்கு வாங்கின்னு போகிறாங்கன்னா, ஆகாரிடத்தில் பிறந்த இஸ்மவேல் சந்ததியாரும் பிற்பாடு கேத்துரால் இடத்தில் வந்ததானே மீதியானியரும், இவங்க 2 பேரும் தான் வணிக வியாபாரிகளாக, அடிமை சந்தை வியாபாரிகளாக இருந்தாங்க. எல்லா வியாபாரிகளும், அதாவது எல்லா அடிமைகளும் கொண்டு போயிட்டு எகிப்து சந்தையில் விற்கிறவர்களாக, திரும்ப சொல்கிறேன் கவனிக்கலாம், ஆகாரிடத்தில் பிறந்த இஸ்மவேல் சந்தையாரில் ஒரு குரூப்பு வணிகர்களாக இருந்தாங்க. என்ன வணிகர்னா, யாராலும் முடியல தான் பிள்ளையை விற்கணும் அப்படின்னா அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், அடிமை சந்தையில் இவங்க விலை கொடுத்து வாங்கின்னு போயிட்டு அடிமை சந்தைகளில் கொண்டு போயிட்டு என்ன பண்ண பிள்ளைகளை விற்பாங்க. இது 2 பேர் வாங்குகிறாங்க. யாரை? யோசேப்பை. ஒன்று ஆகாரிடத்தில் பிறந்த இஸ்மவேல் சந்ததியாரும் கேத்துரானிடத்தில் பிறந்த மீதியானியர். இந்த 2 சந்ததியில் இருந்து வந்ததான இவங்க 2 பேர் தான் அடிமை சந்தை வியாபாரிகளாக 37ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இவங்க கொண்டு போயிட்டு, யோசேப்பை கொண்டு போயிட்டு தன் சகோதரனிடத்தில் 20 வெள்ளி காசுக்காக வாங்கி எகிப்து அடிமை சந்தையில் எடுத்து போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. யோசேப்பை போர்த்திபார் தான் என்ன பண்ணேன்னா விலை கொடுத்து யாரிடத்தில் வாங்குறாருன்னா, யோசேப்பு மீதியான இடத்துல பாருங்கள், மீதியான இடத்துல விற்றாங்க. மீதியானர் எகிப்துக்கு கொண்டு போயிட்டு அந்த அடிமை சந்தையில் யோசேப்பை விற்ற போது போர்த்திபார் தான் என்ன பண்ண விலை கொடுத்து யாரை வாங்குறாரு? யோசேப்பை வாங்குறார். இந்த யோசேப்பு யார், போர்த்திபார் யார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பார்வோனின் நம்பிக்கைக்குரிய ஒரு அதிகாரியாக யார் இருந்தார்னா இந்த போர்த்திபார் இருந்தார். அது மாத்திரமல்ல, தேச துரோகிகளை இல்லை பார்வோனுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை சிரசேதம் பண்ணுகிற காரியத்தை யார் இடத்துல ஒப்புவிப்பாங்கன்னா இந்த போர்த்திபார் இடத்துல தான் ஒப்புவிப்பாங்க. அது மாத்திரமல்ல, போர்த்திபார் வீட்டில் கூட 2 பேரை காவலில் வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க யாருக்கு விரோதமாக குற்றம் செய்தவங்க? போர்த்திபாருடைய வீட்டுக்கு விரோதமாக பார்வோனுடைய வீட்டுக்கு விரோதமாக குற்றம் செய்த நிமித்தமாக அந்த 2 காவலாளி யாருடைய கஸ்டடியில் இருக்கிறாங்கன்னா போர்த்திபாருடைய கஸ்டடியில் என்ன பண்ண இருக்கிறாங்க. அல்லேலூயா. சார், இவருடைய மனைவி பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. தேவ பிள்ளைகளே, இந்த போர்த்திபார் யோசேப்பை தன்னுடைய வீட்டு வேலைக்காக தான் கொண்டு போகிறார். அடிமை சந்தையிலேருந்து வாங்கிக்கின்னு கொண்டு போகிறாரு. யோசேப்பு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். இதை போர்த்திபார் பார்த்து அறிந்து, ஆகவே போர்த்திபார் என்ன செய்தார்னா, யோசேப்பை தான் வீட்டில் இருக்கிற இதை அறிந்து போர்த்திபார் இதை அறிந்து, திரும்ப சொல்கிறேன் கவனிங்க, போர்த்திபார் வீட்டுக்கு யோசேப்பு கொண்டு போகிறார். அவரிடத்தில் கொடுக்குற எல்லா காரியத்திலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுறார். கவனிங்களேன்,
ஒரு சில உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கிராம சைடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கோயை அழுவம் வைக்கும் போது அந்த பிள்ளை கையில் வச்சா அது என்ன பண்ணுது, நல்லா பொரிக்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து வைப்பாங்க. இது அந்த பிள்ளை நிமித்தம் இல்லை, கவனிங்க, அது ஒரு 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 நம்பிக்கைன்னு வச்சுங்களேன். பிற்பாடு இவங்க வாயிலாக ஒரு மரக்கன்று வச்சா நல்லா வளரும். இது போல் இன்னார் மேலே நம்பிக்கை இருக்கும். அதே போல் தேவ பிள்ளைகளை யோசேப்பு என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுறார். அது மரம் நடுகிறதாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், அவரிடத்துல பல நாளாக நடக்காத வேலையை கூட அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அந்த காரியங்கள் அதாவது கர்த்தர் வாய்க்க பண்ணுறார். இதை அறிந்ததான யோசேப்பு இதை அறிந்ததான போர்த்திப்பார் யோசேப்பு மேலே அளவு கடந்த பாசமும் தயவும் வைத்து யோசேப்பை போர்த்திப்பார் வீட்டில் விசாரணைக்காரனாகவும் யோசேப்பு அவனை உயர்த்தி வைத்தார். வீட்டில் இருக்கிற எல்லா வேலைக்காரனை காட்டிலும் ஒரு தலைமை வேலைக்காரனாக, விசாரணைக்காரனாக யோசேப்பை போர்த்திப்பார் என்ன பண்ணுறாரு, உயர்த்தி வைத்தார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை போர்த்திப்பார் அறிந்தார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, கர்த்தர் போர்த்திப்பார் வீட்டை என்ன பண்ணால் ஆசீர்வதித்தார். ஆமே. சரி, கவனிக்கலாம். இப்போ போர்த்திப்பாருடைய மனைவி குறித்து பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? யார் வாங்கின்னு போகிறாங்க? இஸ்மவேல் சந்தையில் பிறந்தவனும் பிற்பாடு கேத்துராளுடைய இடத்துல பிறந்த மீதியான் 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கின்னு போகிறாங்க. ஆனால் போர்த்திப்பார் இடத்துல விற்றது யார்? மீதியானியர் என்று சொல்லி பார்க்குறோம். அடிமை சந்தையில் போய்ட்டு போர்த்திப்பார் வாங்குகிறார், வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. அவர் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கவனிங்க தேவ பிள்ளைகளை, யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுது, காரி சித்தி உள்ளவனா. ஒரு காரியத்தை கொடுத்தா அதை கண்ணும் கருத்துமாக அவனை செய்து முடிப்பார். ஒரு சிலருக்கு ஒரு காரியம் கொடுத்தா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க, ஓய மாட்டாங்க. அதுபோல் ஆள் தான் யாருன்னா இந்த யோசேப்பு. யோசேப்பு செய்கிற பல நாளாக நடக்காத காரியத்தெல்லாம் யோசேப்பு போயிட்டு கையை வைக்கிற எல்லாம் நடக்கிறத யார் பார்க்குறாரு? போர்த்திப்பார் பார்க்குறாரு. ஆச்சரியமாக இருக்குது. போர்த்திப்பார் யோசேப்பு மேலே தயவு வச்சு, அளவு கடந்த அன்பு வச்சு, தான் வீட்டில் இருக்கிற எல்லா எல்லா அடிமைகளுக்கு மேலாக விசாரணைக்காரனாக, தலைவனாக யோசேப்பை போர்த்திப்பார் நம்ம ஏற்படுத்துகிறார். ஆமென். சரி, கவனிக்கலாம். போர்த்திப்பார் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி யாக்கோபு போகும்போது லாபானுக்கு கொஞ்சம் ஆடுகள் இருந்தது, அதுக்கு பிற்பாடு யாக்கோபு போன பிற்பாடு அவன் மந்தைகள் பெருகினதோ, அதே போல் கர்த்தர் யோசேப்பு நிமித்தமாக போர்த்திப்பார் வீட்டை ஆசீர்வதித்தார். ஆமென். சரி, இந்த போர்த்திப்பாருடைய மனைவி பெயர் சொல்லப்படலை. இப்போ போர்த்திப்பாருடைய மனைவி குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரித்திரத்திலையும் தேடி பார்த்தேன், ஒரு பேரும் சொல்லப்படலை. கவனிக்கலாம். இந்த யோசேப்பை காட்டிலும் 27 வயது யார் பெரியவங்கன்னா இந்த போர்த்திப்பாருடைய மனைவி நம்மனா பெரியவங்க. பாருங்கள், யோசேப்பை தன்னோடு அதாவது இருக்கும்படி பல நாட்களாக இவங்க கேட்டுனே வராங்க. காரணம் என்னன்னா, எல்லாருங்க கவனிங்கம்மா, எல்லாருங்க கவனிங்க. பார்வோன் தேசத்தில் வயது வரம்பே கிடையாது. காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பார்வோனுடைய அரண்மனையில் அநேக மனைவிகள் இருப்பாங்க. அவர்கள் பார்வோனை காட்டிலும் வயதில் மூத்தவர்களாகவும் இருந்தாங்க. இப்போது மோசேவை பார்த்து சொல்கிறாங்க, எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 24லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை யார் வெறுத்தார்? மோசே என்ன பண்ண வெறுத்தார். இதுக்கு காரணம், மோசே வெறுத்ததுக்கான காரணம் என்னென்னா, முறைப்படி திருமணம் செய்தால் அரச குடும்பத்தில் முறைப்படி நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணம் செய்வாங்க. இதை மகாராணி என்று சொல்லுவாங்க. இவங்க யார்? மகாராணி. ராஜாவாக இஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கிறாருன்னா அவங்கள ராணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க ராஜாவுடைய அந்தப்புறத்தில் அநேக அழகிகள் இருப்பாங்க. அந்த அரசனை பார்வோனை காட்டிலும் வயதில் முதிர்ந்தவர்கள் கூட இருப்பாங்க. அதனால் பார்வோன் தேசத்தில், எகிப்தில் பாவத்தில் வயது வரம்பை நம்மனை பார்க்கவே மாட்டாங்க.
இதை தான் மோசே பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவதென பண்ணறான், வெறுத்தார். இப்போது அடுத்த இளவரசன் அரசன் மோசே தான் சொன்ன உடனே அந்த அரண்மனையில் இருக்கிற அழகெல்லாம் ஒரு நாளைக்கு நான் யாரை புதிய அரசன் மோசை என்ன பண்ண போகிறான், சந்திக்க போகிறேன்னு நினச்சதை யார் வெறுக்கிறாரு, மோசை வெறுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். சரி, கவனிக்கலாம். பார்வோன் தேசத்தில் வயது வரம்பே கிடையாது. காரியம், பார்வோனுடைய அரண்மனையில் அழகிகள் இருப்பாங்க. அவங்க பார்வோனை காட்டிலும் பல அதாவது வயது மூத்தவர்களாக தான் நம்ம இருந்தாங்க. இரண்டாவது, ஆகவே தான் 27 வயது பெரியவனாக யோசேப் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பிள்ளையை போல பார்க்க வேண்டியவனை தன்னோடு கூட சயனிக்கும்படியா யார் சொல்கிறது, போர்த்திபாருடைய மனைவி நம்மன சொல்கிறார். இரண்டாவது காரியம், போர்த்திபாருடைய அழகில் மிகவும் இடரில் அடைந்தது யாருன்னா மன்னிக்கணும், யோசேப்புடைய அழகில் போர்த்திபாருடைய மனைவி ரொம்ப இடரில் அடைஞ்சாங்க. அதுக்கு யூத ரபிக்கள் சொல்லுகிற, அதாவது நம்ம சம்பவத்தை யூத ரபிக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த போர்த்திபாருடைய மனைவி தான் வீட்டுக்கு அவங்க தோழிமார்கள்லாம் கூப்பிட்டாங்க. 10 தோழிமாருங்க வந்தாங்க. வந்த உடனே அவங்க கையில் ஆப்பிள் கொடுத்துட்டு நல்லா ஷார்ப்பான கத்தியை கொடுத்துட்டு, நீங்கள் இதை கட் பண்ணி சாப்பிடுங்கன்னாங்க. எல்லோரும் கட் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க 10 தோழிமார்களும். யார் இப்படி தோழி, போர்த்திபாருடைய மனைவி தோழி 10 பேரும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இவங்க போர்த்திபாருடைய மனைவி யோசேப்பை கூப்பிட்றாங்க. யோசேப்பு அப்படி வந்து இப்படி போகிறாரு. எல்லாருடைய கைகளில் இருந்து ரத்தம் கொட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு யோசேப்பு அழகாக இருப்பார். கையை அறுத்துக்கிறது கூட தெரியாத அளவுக்கு யாரை பார்த்துருக்குறாங்க, யோசேப்பை பார்த்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு யோசேப்பு அழகானவர். காரியம் சொன்னேன், வயது வரம்பு எங்கே பார்க்க மாட்டாங்க, பார்வோனுடைய தேசத்தில் பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது, யோசேப்புடைய அழகில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இடரில் அடைந்தாங்க. மூன்றாவது, யோசேப்பு வீழ்த்துவது பிசாசின் திட்டங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், அந்த ஒரு பாவத்தை மாத்திரம் ஒரு மனுஷன் ஜெயிப்பானா உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருத்தனும் தடுக்கவே முடியாது. ஆமாங்க, கவனிக்கலாம். யோசேப்பு உயிரோடு இருந்தால் தான் வரப்போகிற நாட்களில் 7 வருஷம் கொடிய பஞ்சம், எல்லாம் செத்துருவாங்க. யூதா கோத்திரத்தில் இருக்கிற யூதா கோத்திரமும் செத்துரும். ஆனால் யோசேப்புக்கு ஒரு தூர தரிசனம் என்னன்னா, யூதா கோத்திரத்திலேருந்து தான் யார் பிறக்க போகிறாரு, இயேசு கிறிஸ்து பிறப்பார். பாருங்கள், பிசாசின் திட்டம் என்னன்னா, யோசேப்பு பாவத்தில் விழுந்தான்னு வச்சுங்களேன், கர்த்தர் அடிச்சிடுவார். அதனால் 7 வருஷம் பஞ்சத்தில் யூதா கோத்திரம் இல்லாமல் போயிடும், செத்துரும். எல்லா மக்களும் செத்துருவாங்க, யூதா கோத்திரமும் செத்துரும். இயேசு பிறக்க முடியாது என்று சொல்லி பிசாசின் திட்டம். கவனிக்கலாம். ஆகவே தான் பார்வோன் தேசத்தில் இருக்கிற எல்லா வேசித்தன ஆவிகளும் யார் மேலே வந்து தெரியுமா, போர்த்திபாருடைய மனைவி மேலே வந்து யோசேப்பு 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாளாக. நீங்கள் ஆதியாகமும் 39ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள்னா 4 முறை சொல்லப்பட்டிருக்கு சைனின்னு சொல்லி. 4 முறை யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால தான் அவர் அந்த பாவத்தை செய்யலை அப்படின்னு சொல்லப்படுது. உண்மைதான். ஆனால் இந்த 4 முறை மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் இவர் வந்து தலைமை விசாரணைக்காரனாக, வேலைக்காரர்களுக்கு தலைமை விசாரணைக்காரனாக யோசேப்பு இருந்ததுனால வீட்டில் எல்லா காரியங்களிலும் எல்லா இடங்களிலும் போகிற உரிமை யாருக்கு இருந்ததுன்னா, அதிகாரம் யாருக்கு இருந்ததுன்னா யோசேப்புக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் போர்த்திபாருடைய மனைவி வசிய சொல்லால், இச்சை சொல்லால், ஆசை சொல்லால் யோசேப்பை வசியப்படுத்தும்படியா, நீ என்னோடு இருப்பீரனா, நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உனக்கு அது செய்வேன் இது செய்வேன், உனக்கு இந்த பதவி ஏற்படுத்தும் அந்த பதவி ஏற்படுத்துவேன்னு சொல்லியெல்லாம் பல காரியங்களை யோசேப்பு இடத்துல பேசுகிறாங்க போர்த்திபாருடைய மனைவி.
ஆனாலும் ஒன்றையும் அவர் செவி கொடுத்து கேட்குறார். காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளை, யோசேப்புக்கு பாவத்தை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆசையாக இருந்தார். ஆமாங்க, கர்த்தர் கொடுத்த ஆசையை நிறைவேற்ற ஆசையாக இருந்தார். சகோதரலாம் நினச்சாங்க, இவன் இங்கே இருந்தால் தானே இவனை நம்ம போய் பணிந்து கொள்ளணும், தூக்கி விற்று போட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டமே, இவங்க போயிட்டு யோசேப்பை தேடி போய் பணிந்து கொள்ள முடிய கர்த்தர் செய்தார். ஆமென். அதனால் பாவத்துக்கு பாவம் பிசாசு திட்டங்க. இப்போது ஆதாம் ஏவாளை வீழ்த்தது யார் சொல்லுங்களேன்? சாபம், பாம்பு தானே, சர்ப்பம் தானே. அதனால் பாவத்தை கொண்டு வருகிறது யாருன்னா பிசாஸ். சரி, கவனிக்கலாம். அதனால் யோசேப்பு பாவத்தை விட தேவ தரிசனத்தை நிறைவேற்ற மிகவும் ஆசையாக இருந்தார். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். நான் சொல்கிற வசனத்தெல்லாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். யோசேப்பு 3 வருஷம் அடிமையாக இருக்கிறாரு. செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டுறாங்க. 10 வருஷம் நம்மனா சிறைச்சாலையில் இருந்தார். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாருங்க, பாளையத்துக்குரிய இச்சைக்கு விலகி ஓடி கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற அறிவுரை என்னன்னா, பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு விட்டு என்ன பண்ணு, விலகி ஓடு, இன்னாரை தான் நாடணும்னே சொல்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, இச்சை பாவத்தில் இருக்கிற ஜனங்களை நம்ம நாடவே கூடாதுங்க. புரியுதுங்களா சொல்கிறது? பாளையத்துக்குரிய இச்சைகளை விட்டு என்ன பண்ணு, ஓடுன்றார். தீமோத்தேயு நல்லா 22 வயசுலேயே சபை ஊழியக்காரனாக ஆகிட்டார். அவர் சபை நடத்தும் போது முதியோருங்க வந்தால் ஒரு மாதிரி டல்லாகிடுவார் ஆள். ஆனால் வயசு பிள்ளைங்க, இளைஞருங்க, வாலிபருங்க வந்தால் உற்சாகமாக பிரசங்கம் பண்ணுவார். வந்த வாலிபருங்க உட்காந்து ஆராதனைக்கு முன்பதாக வந்து உட்காந்து டபுள் மீனிங்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இதையும் குறிப்பு எடுத்து இதையும் கேட்டு இவர் பிரசங்கத்தெல்லாம் பேச ஆரம்பித்தார். அப்போ தான் சொல்லுவார் தீமோத்தேயு, இதனால் சபையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுரும், பவுலுடைய காதுக்கு போகுது. அப்போ தான் சொல்லுவார், அது பாளையத்துக்குரிய இச்சை, அதை விட்டு நீ என்ன பண்ணு, விலகி ஓடி நாடுன்னு சொல்கிறார் பாருங்க. அதை வாசிங்கம்மா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. இப்போ ஆராதனைக்கு வந்த ஜனந்தான் அதை பேசுகிறாங்க, வாலிபருங்க. ஆகவே தான் அது பாளையத்திற்குரிய இச்சைப்பா, அதை விட்டு விலகி ஓடி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் நீதியும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு. இப்பேற்பட்ட ஜனங்களை நாடு. விசுவாசம், அன்பு, சுத்த இருதயம், இப்பேற்பட்ட ஜனங்களை நாடுப்பா. பாளையத்துக்குரிய இச்சைகளை விட்டு என்ன பண்ணு, விலகி ஓடு என்று என்ன பண்ண சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொஞ்சம் வேகமாக இருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சரி, கவனிக்கலாம். விலகி ஓடணும்னு சொல்லி இருக்கிற பாவங்களை சொல்கிறேன். காரியம் சொல்கிறாரு, பாளையத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு, யாரை மட்டும் நாடுன்றார், அன்பு, விசுவாசம், பரிசுத்தவான்களை நாடுன்றார். 2வது தேவ பிள்ளைகளை, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுன்னு சொல்கிறார். காரணம் என்னன்னா, எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்குது. இந்த ஒரு பாவம் மட்டும்தான் 2 சரீரமும் இணைகிறதுனால இது மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்குது. அல்லேலூயா. அதனால் எதுக்கு விலகணும்? வேசித்தனத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணால் விலகணும். சரி, 3வது காரியம் பாருங்கள். 15ஆம் வசனத்தை வாசிக்குமா? அதுலேயே வாங்க கவனிங்க. நம்முடைய கண்ணாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், சிந்தையாக இருக்கட்டும், மூளையாக இருக்கட்டும், சரீரமாக இருக்கட்டும், விரல்களாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய கால்களாக இருக்கட்டும், எல்லாமே
யாருடைய அவயம்? கிறிஸ்துவுடைய அவயங்க. ஏன் என்று சொன்னால் இதை எதை கொடுத்து மீட்டார்? கிரயத்தை கொடுத்து மீட்டார். நம்ம பாவத்தில் சாபத்தில் அடிமையாக இருந்த நம்ம கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து பிதாவினிடத்தில் கொடுத்து பிசாசிட்ட பாவத்தில் இருந்த நம்ம கர்த்தர் நம்மளை மீட்டு இருக்கிறார். புரியுதுங்களா சொல்கிறது? ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை பிசாசு வாங்க முடியாது. அதனால் பிதாவின் கையில் கொடுக்குறாரு. என் ரத்தம், என் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக நான் சிந்தின ரத்தம், என் ஜனத்தை விடுவேன்னு சொல்லி உனக்காக எனக்காக அந்த ரத்தத்தை கொண்டு போய் யார் இடத்துல கொடுக்குறாரு? ஏசப்பா பிதாவின் இடத்துல கொடுத்தார். பிதா தான் பிசாசு இடத்துலேருந்து நம்மளை விடுதலையாக்கி, பாவத்திலேருந்து விடுதலையாக்கி சபைக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த சரீரம் நமக்குரியது இல்லை, இது யாருக்குரிய அவைகளாக மாறுது? தேவன், அதாவது கர்த்தருக்குரிய அவைகளாக என்ன பண்ண மாறுகிறத பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய அவயங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறபடியால் அப்படி இருக்க அப்படி செய்யலாகாதே. தேவ பிள்ளைகளை பாவம் செய்தால் இது பாவத்தின் அவயங்களாக மாறுதுங்க. கிறிஸ்துவின் அவயங்களாக, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற நம்முடைய சரீர அவயங்கள் என்ன சரீரமாக மாறுது? பாவத்தின் அவயங்களாக, பாவத்தின் சரீரங்களாக நம்ம மாறுகிறத பார்க்குறோம். அம்மா கணவன் மனைவி குறித்து வேதம் சொல்லுது அவங்க ஒரே சரீரமாக இருக்கிறாங்கன்னு. அப்போ பாவம் செஞ்சால் பாவத்தின் பாவியம் ஒன்று சேர்ந்தா அந்த சரீரம் என்ன ஆகுது? ஒரே சரீரமாக, வேசின் சரீரமாக தான் மாறுது. அதனால் நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரங்க. இந்த சரீரத்தில், இந்த அவயத்தில் எந்த பாவமும் வரவே கூடாது. அல்லேலூயா. சரி, அப்படியே 20ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. 6:20, 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலே, உங்கள் ஆவினாலே தேவனை மகிமைப்படுத்துங்க. வாங்க கவனிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ கிருபையே. திரும்ப வாசிங்கம்மா. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் வாங்க கவனிங்க. நம்ம யார் உடையவர்கள் ஆயிட்டோம்? தேவனுக்கு உடையவர்களாக ஆயிட்டோம். ஏன்னா கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். எப்படி போர்த்திப்பார் யோசேப்பு கிரயம் கொடுத்து வாங்கினாரோ, அதே போல் தமது ரத்தத்தை கொடுத்து கர்த்தர் நம்மளை வாங்கிட்டார். அல்லேலூயா. வாங்கினால நம்ம இப்போ யார் உடையவங்க? தேவனுக்குரியவங்க. சரீரத்தினாலும் ஆவியினாலும். கவனிங்க, ஏன் வாங்கினார்னா நம்முடைய ஆவியும் சரீரமும் யாருக்கு மகிமையாக இருக்கணும்? கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணுங்க. கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும். கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தணும், ஆவி தேவனை மகிமைப்படுத்தணும். கவனிங்க. அதனால் கர்த்தர் நம்மளை மீட்டதுக்கான காரணம் என்னென்னா, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்குத்தானே தவிர பாவம் செய்வதற்காக அல்ல. அதனால் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லா காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமாங்க, எல்லா காரியத்திலும் கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆண்டோடைய பிள்ளைங்க மகிமைப்படுத்திக்கினே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நேற்று ரெட் ஹில்ஸில் ஒரு இடம் போனோம். இங்கே வருகிற கோபி வராரு இல்லையா, நம்ம மத்தியில் கீபோர்டு வாசித்து பாட்டு பாடு ஆராதனை செய்கிறவர். அவர் மேலே ஒரு 25 மிஷினுக்கிட்ட வாங்கி போட்டு அந்த இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறார். எல்ஷடாய் இன்ஸ்டியூட்டு. வருகிற பிள்ளைங்களுக்கு டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறது. பணம் கொடுத்து தான் பணம் வாங்கி தான் கற்றுன்னு போகிறாங்க. அதுக்கு நம்ம தற்செயலாக ஃபோன் பண்ண, பலனா கொஞ்சம் வாங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. சரின்ட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வேகமாக இறங்கி ப்ரேயருக்கு வரணுமேன்ட்டு நாங்கள் வந்தோம். ஒரு 2 கடை தள்ளி வந்தால் இட்லி
ஒரு கை நாஸ்டா கடை இருந்தது. டிஃபன் நானும் அந்த ஜெனிஃபர் பாப்பாவும் சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிற்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பெரிய ஹோட்டலில் கூட அது போல் இருக்காது. அப்படியே நொய் அப்படியே புட்டோன்னே அவ்வளோ அருமையாக இருந்தது. வடைலாம் சூப்பராக இருந்தது. சாப்பிட்ட பிற்பாடு இவனுக்கு எப்படின்னா இயேசுவை பற்றி சொல்லணுமேன்ட்டு என்ன பண்ண கையெல்லாம் கைக்கணும். எவ்வளோப்பான்னு கேட்டேன். 80 ரூபா ஆச்சுன்னா கொடுத்துட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா, ரொம்ப நல்லா செய்கிற, அதனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நல்லா செஞ்சால் கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இது உனக்கு கொடுத்ததை நீ நல்லா இது கர்த்தர் உன் கையில் கொடுக்காம இந்த வேலை வந்திருக்காதுப்பா. இதை நல்லா செஞ்சாவே கர்த்தர் உன்னை மேலே ஆஸ்வதிப்பார், அதனால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாருன்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன். நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் என்னையே பார்த்துன்னு தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, தேவ பிள்ளைகளை, நம்ம எங்கே போனாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்தோனி தேவசாகன்னு சொல்லி போஷகத்தில் இருக்கிறார். அது பெரிய ஓனராக இருக்கட்டும் அல்லது சாதாரண வேலைக்காரனாக இருக்கட்டும், போய்ட்டு எதனா ஒரு பொருள் வாங்கினாருன்னா, இப்படி வாங்கன்னு வெளியே வர வச்சு, அவங்க அந்தாண்ட டேபிளுக்கு அந்தாண்ட இருந்தாங்கன்னா இப்படி வர வச்சு கட்டி பிடிச்சி, இயேசுவின் ரத்தம், ஆண்டவரே இந்த பிள்ளை என்னை ஆசீர்வதிக்கணும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஆமாங்க, அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ரெண்டாவது, ஐயா நீங்கள் கடைக்கு வந்து போங்க அப்படின்ட்டு இவர் தீர்க்கதரிசனம் சொன்னோடனே அது நிஜமாக தான் சொல்லுவார். சும்மா மற்றவங்கள போல் சொல்ல மாட்டார், கரெக்டாக சொல்லுவார். போகும்போது, ஐயா எங்கள் கடனை அம்மா எதனா வச்சிங்க எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க, வேறு உண்டு. அதனால் எங்கே போனாலும் யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இது யாருடைய அவயம்? கிறிஸ்துவின் அவயம். இதை பாவத்தின் அவயங்களை ஆக்க நமக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லவே இல்லை. சரி, முழங்கால் படி இல்லாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்நாளில் ஆண்டவரே, போர்த்திப்பாருடைய மனைவியை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவங்க மேலே உமது கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறையா, இவங்க மேலே உமது கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறையா. என் ஆண்டவர், நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு இவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.